யுக்ரைனில் நேற்று சனிக்கிழமை இரவு கடும் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ரஷ்யா முன் எப்போதும் இல்லாதவாறு மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அதேபோல காசாவிலும் கடுமையான மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு நேற்று சனிக்கிழமை குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. இது அவருடைய 9வது குழந்தை என சொல்லப்படுகிறது. யார் அந்த முன்னாள் பிரித்தானிய பிரதமர்? இது குறித்து விரிவாக இந்த காணொளி பார்க்க இருக்கின்றோம். பிரான்சில் நடைபெற்ற ஒரு வித்தியாசமான கொள்ளை சம்பவம். அதை தாத்தாக்களின் கொள்ளை என அழைக்கின்றன ஊடகங்கள். எதற்காக அந்த கொள்ளை சம்பவம் தாத்தாக்களின் கொள்ளை சம்பவம் என அழைக்கப்படுகிறது? இது குறித்து விரிவாக பார்க்க போகின்றோம். அதனுடன் சம்பந்தப்பட்டவர் ஒரு அமெரிக்காவினுடைய பிரபலமான நடிகை. எனவே அந்த செய்தியை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வடகொரியாவில் யுத்த கப்பல் ஒன்று கடலிலே மூழ்கி இருக்கின்றது. எதிர்பாராத விதமாக அதிர்ச்சியூட்டும் சம்பவமாக இது நடந்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஏராளமானவர்களை வடகொரிய அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று மே மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. கடந்த 24 மணி நேரத்தில் உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பு. யுக்ரைன் மீதான தன்னுடைய தாக்குதலை ரஷ்யா மிகவும் அதிகப்படுத்தி இருக்கிறது, மிகவும் கடுமைப்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை இரவு யுக்ரைனுடைய தலைநகர் கியூவ் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றது. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைனுடைய தென்பகுதி நகரங்கள் 2 முக்கியமான நகரங்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்று அதில் 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 14 பேரில் 3 பேர் சிறுவர்கள். இந்த 3 சிறுவர்களும் யார் என்று சொல்லி இப்போ அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 3 சிறுவர்கள் தான் அதில் கொல்லப்பட்டவர்கள். நேற்று சனிக்கிழமை இரவு இந்த 3 பேருமே சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. யுக்ரைனில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்குது, நாங்கள் சமாதான முயற்சியை ஏற்படுத்த போகின்றோம், சண்டையை நிப்பாட்டப்படும் என்று சொல்லி பல சுற்று பேச்சுவார்த்தைகள், தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் எதுவுமே வேலைக்காகல. யாருடைய சொல்லையும் புட்டின் கேட்பதாக இல்லை என்று சொல்லி யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே சர்வதேச நாடுகள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் நீங்கள் கடுமையான அழுத்தத்தை கொடுத்தால் மட்டுமே இந்த போர் நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் புட்டின் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வரப்போறேன், சமாதானத்துக்கு வரப்போறேன்னு சொல்லியிருந்தவர். இருந்த போதிலும் கூட அவருக்கு சமாதானத்தில் எந்த விதமான ஆர்வமும் இல்லை. உலக நாடுகளினுடைய கூற்றுக்களை அவர் மதிக்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். சர்வதேசம் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் கூட அந்த யுத்தம் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே போகிறது. அழிவுகளும் தொடர்ந்து கொண்டே போகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற பக்கம் காசால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பட்டினி சாவுகளும் மற்றும் மோதல்களில் கொல்லப்படுறதும் என்று சொல்லி தொடர்ந்து உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம், காசால வசிக்கிற மக்களுக்கு ஒரு நாளைக்கு 500 லொரிகள், குறைஞ்சது 500 லொரிகளில் சாப்பாட்டு சாமான் தேவையாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 லொரிகள். ஆனால் அனுப்பப்படுற லொரிகள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் போன புதன்கிழமையிலிருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 100 லொரிகள் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு 500 லோரிகள் என்று சொன்னால் ஒரு கிழமையில் 7 நாள் சொன்னால் கிட்டத்தட்ட 3500 லோரிகள் அனுப்பப்படணும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் வெறும் 100 லோரிகள் தான் அனுப்பப்பட்டிருக்காம். அப்போ அந்த பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு சாப்பாடே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே பட்டினிச்சாவு ஏற்கனவே ஆரம்பித்து நிறைய பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு அவலமான நிலை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பலஸ்தீன அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதே வழியில் கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் இடம்பெற்ற மோதல்களில் 38 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் 38 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 204 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே நேற்று சனிக்கிழமை வரையான கணக்கெடுப்பின்படி இதுவரை காசா யுத்தம் ஆரம்பித்த இதுவரை 53,939 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 53,939 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான ஊடகவியலாளர்களும் கொல்லப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் சர்வதேச ஊடகங்கள், உள்நாட்டு ஊடகங்கள் என்று சொல்லி ஏராளமான ஊடகவியலாளர்கள் காசால நடக்கிற விஷயங்களை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக, இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிற செய்திகளை வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக அங்கே களத்துக்குள்ளே சண்டையில் நின்று நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறோம், நிறைய ஊடகவியலாளர்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மஜி அபு வர்தா என்று சொல்லப்படுகிறது. மஜி அபு வர்தா என்று சொல்லப்படுற ஊடகவியலாளர் நேற்று கொல்லப்பட்டிருக்கின்றார். அவரோட சேர்த்து இதுவரைக்கும் 120 ஊடகவியலாளர்கள், இந்த காசா யுத்தம் ஆரம்பித்த பிறகு 120 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்களாம்.
பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு நேற்று சனிக்கிழமை 24ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்கிறது. இது அவருடைய 9வது குழந்தை என சொல்லப்படுகிறது. அந்த பிரதமர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாள் பிரதமர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போரிஸ் ஜான்சன். அவருக்கு தான் நேற்று சனிக்கிழமை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கணும் என்று சொன்னால் பொப்பி எலிசா ஜோசஃபின் என்று சொல்லி பேர் வச்சிருக்கணும். பொப்பி எலிசா ஜோசஃபின் என்று சொல்லி பேர் வச்சிருக்கணும். இது அவருடைய 9வது குழந்தை. என்னென்று சொன்னால் இப்போ போரிஸ் ஜான்சன் அவர்கள் வசிக்கிறது அவருடைய 3வது மனைவியோட. அவாவினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரி ஜான்சன். அந்த தம்பதிகளுக்கு பிறந்த 4வது பிள்ளை இந்த பிள்ளையாம். அவருடைய முதல் மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவாவினுடைய பேர் ஹெலன். எனவே போரிஸ் ஜான்சன் ஹெலன் தம்பதியினருக்கு ஒரு மகள் இருக்கிறார். அவாவினுடைய பேர் ஜோசஃபின். அவதான் போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய மூத்த மகள். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மேரி பண்ணினவர். அந்த மனைவியினுடைய பேர் மரீனா வீலர் என்று சொல்லி. எனவே மரீனா வீலருக்கும் போரிஸ் ஜான்சனுக்கும் சேர்த்து 4 பிள்ளைகள் இருக்கணும். அதுக்கு பிறகு இப்போ மேரி பண்ணிக்கிறார் கரிய. இந்த தம்பதிகளுக்கு இப்போ 4வது குழந்தை பிறந்திருக்கிறது. எனவே இது முன்னாள் பிரதமர், பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய 9வது குழந்தை என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பிரித்தானியாவினுடைய காலநிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களாக நல்ல வெயிலாக இருந்தது. இப்பொழுது மறுபடியும் வெப்பநிலை கொஞ்சம் குறைய ஆரம்பித்து மழை பெய்ய ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியாவினுடைய வடபகுதியாகிய ஸ்கொட்லாந்து பகுதியிலும் மற்றும் வடக்கு அயர்லாந்து போன்ற பகுதிகளிலும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கணிசமான அளவு மழை பெய்தது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மில்லிமீட்டர் அளவிலான மழையும், நேற்று சனிக்கிழமை 20 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் பெய்தது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தலைநகர் லண்டனிலே ஒரு சில பகுதிகளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மெட் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் லண்டனில் இன்னும் மழை பெய்த மாதிரி தெரியல. எனவே லண்டனினுடைய பிற பகுதிகளில் நீங்கள் வசிப்பதாக இருந்தால் உங்களுடைய பகுதிகளில் மழை பெய்தா இல்லையா என்பதை கீழே கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆனால் இதுவரைக்கும் லண்டனில் மழை பெய்யலை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனவே வெப்பநிலை தொடர்ச்சியாக குறைந்து வருவதை மெட் ஆஃபீஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக பிரான்சில் இருந்து ஒரு செய்தி. பிரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் காணாமல் போகின்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போதாம். கடந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38,477 சிறுவர்கள் காணாமல் போயிருக்கணும். 38,477 சிறுவர்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணாமல் போகிறோன்னு சொன்னால் ஒரேடியாக அப்படியே காணாமல் போகிறதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ குறிப்பிட்ட சில மணித்தியாலங்களோ காணாமல் போய் பிறகு மறுபடியும் வீடு சேர்ந்திருப்பார்கள் அல்லது போலீஸார் போய் அவர்களை மீட்டு வந்திருப்பார்கள். இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்காம். இப்படியான பல சம்பவங்கள்ல அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்களாம். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா 5% சிறுவர்கள் தான் கடத்தப்பட்டவர்களாம். ஏனையவர்கள் தாங்களாகவே காணாமல் போய் பின்னர் மீண்டு வந்திருக்கிறார்களாம். இப்படியாக 38,477 பேர் வீட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த செய்தியும் பிரான்சிலிருந்து வந்த ஒரு செய்தி தான். பிரான்சில் ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு 9 வருடங்கள் கழித்து இப்போ தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 9 வருடங்களாக அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வந்தன. இந்த வழக்குக்கு, இந்த கொள்ளை சம்பவத்துக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். அதாவது பிரெஞ்சு ஊடகங்கள் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள், தாத்தாக்களின் கொள்ளை என்று சொல்லி. அது ஏன் தாத்தாக்களின் கொள்ளை என்று சொன்னால், இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாருக்குமே 60 வயசுக்கு மேலேயாம். எனவே 60 வயசுக்கு மேற்பட்ட கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்து எதையாவது களவெடுப்போம் என்று சொல்லி பிளான் பண்ணி பின்னும் பொருளுக்கு அப்படி சேர்ந்து பிளான் பண்ணி களவெடுத்திருக்கிறோம். எவ்வளோன்னு சொன்னால் 9 மில்லியன் யூரோக்கள். 9 மில்லியன் யூரோக்கள் களவெடுத்திருக்கிறோம். யார்கிட்ட என்று சொன்னால் அதுதான் ஆச்சரியமான விஷயம். அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்காக ஒரு பிரபலமான நடிகை. அவாவினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிம் கர்டாஷியன் என்று சொல்லி ஒரு பிரபலமான நடிகை. அவா பரிசில் தங்கி இருக்கும் போது அவாட்ட போயிட்டு கொள்ளையடிச்சிருக்கணும் 9 மில்லியன் யூரோக்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 மில்லியன் யூரோ பெறுமதியான அவாவினுடைய திருமண மோதிரத்தையும் களவெடுத்து போயிருக்கணும். திருமண மோதிரத்தையும். எனவே களவெடுத்து கொண்டு எங்கே ஓட முடியும்? பிடிபட்டு போலீஸில் பிடிபட்டு கடந்த 9 வருடங்களாக விசாரணை தொடர்ச்சியாக இடம்பெற்று இப்போ அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தாத்தாக்களின் கொள்ளை, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து களவெடுத்ததால தாத்தாக்களின் கொள்ளை என பிரெஞ்சு ஊடகங்களால் வர்ணிக்கப்படுகிறது. வடகொரியாவில் ஒரு பிரச்சனை.
என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வடகொரியாவுக்கு சொந்தமான யுத்த கப்பல் ஒன்று என்ன நடந்துன்னு தெரியலை, ஏது நடந்துன்னு தெரியலை, கடலுக்குள்ளே மூழ்கிட்டுது. இந்த செய்தியை வந்து ரகசியமாக வச்சிருக்கலாம்னு பிளான் பண்ணி இருப்பினோம். ஆனால் அமெரிக்காவினுடைய சேட்டலைட் படங்கள் வந்து அதை வெளியில் சொல்லிட்டுது. அதை அப்படியே வீடியோ எடுத்து வெளியில் போட்டு காட்டி அந்த விஷயம் எல்லாம் வெளியில் வந்துட்டுது. இப்போ வந்து அது சம்பந்தமாக நிறைய பேரை வந்து வடகொரிய அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி வடகொரியாவினுடைய தலைவர், வடகொரியாவினுடைய சர்வாதிகாரி கிம் ஜாங் உன் வந்து சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், வடகொரியான்றது ஒரு மூடப்பட்ட நாடு. அங்கே வந்து அவ்வளவு இலகுவாக யாரும் போக முடியாது, எதுவுமே செய்யவும் முடியாது. அதே போல் அங்கிருப்பவர்களும் வந்து அவ்வளவு இலகுவாக வெளியில் வர முடியாது, வெளி தொடர்புகளை வந்து பேண முடியாது. இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும், அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து செய்யப்படும், மிகவும் கண்காணிக்கப்படும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், வடகொரியாவில் வந்து அங்கே வசிக்கிற மக்கள் இருக்கணும் தானே, அவையில் வந்து சலூனுக்கு போயிட்டு தலைமுடி வெட்டுறா கூட தங்கட இஷ்டப்படியெல்லாம் வெட்ட முடியாது. இப்போ நாங்கள் இங்கே வெட்டுற மாதிரி, கோடுகிற மாதிரி, வட்டங்கள் போடுற மாதிரி எல்லாம் தங்களோட இஷ்டப்படி செய்யவே முடியாது. அதுக்கென்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது சலூனில் வந்து எழுதி ஓட்டப்பட்டிருக்கும். அவன் வயசு, அவன் திருமணமானவர்களா திருமணமாக இல்லையா, இந்த மாதிரி கணக்க விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இன்னார் இன்ன மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கணும், இப்படித்தான் முடி வெட்டணும்னு சொல்லி அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அதன்படி தான் வெட்டணும். அதன்படி நீங்கள் வெட்டாமல் வேறு விதமாக வெட்டினா தலையே இருக்குமோன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே. இப்படியான ஒரு பயங்கரமான ஆட்சி தான் அங்கே போய் கொண்டிருக்குது வடகொரியாவில். எனவே இவ்வளவு இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருக்கிற இடத்துல வந்து இராணுவ ரகசியங்கள் எப்படி இருக்கும், அது இன்னும் பயங்கர இறுக்கமாக இருக்கும். என்ன வெளியில் தெரியாது வடகொரியாட்ட என்ன இருக்குது, எத்தனை ஆயுதங்கள் இருக்குது, என்னென்ன குண்டுகள் வச்சிருக்கிறோம்னு சொல்லி பெருசாக வெளியில் தெரியாது. எனவே அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வந்து ஒரு 5000 டன் எடையுள்ள ஒரு போர்ஷிப், ஒரு போர்க்கப்பல் ஒன்று திடீரென்று கடலுக்குள்ளே மூழ்குதுன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமே இல்லை. எனவே அதில் பணிபுரிந்த எல்லாரும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த வடகொரியாவில் கைது செய்தால் அவர்களை ஏதோ ஒரு வழி பண்ணிடுவார்கள், மிக கொடூரமாக நடத்தப்படுவார்கள். எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த கப்பல் மூழ்கியதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரிய வரையில, அது எதிர்காலத்திலேயாவது தெரிய வருமானு தெரியல. தெரிய வந்தாலுமே கூட வெளி உலகத்துக்கு சொல்லப்படுமான்றது மிகப்பெரிய சந்தேகம். அதே நேரம் வடகொரியாவை சுற்றி பல இடங்களில் வந்து அமெரிக்கா தன்னுடைய நிலைகளை நிறுத்துவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருது. எனவே அதனுடைய ஒரு கட்டமாக அமெரிக்காவினுடைய ஒரு சூழ்ச்சியாக இது இருக்கலாமோ என்று சொல்லி ஒரு சில ஊடகங்களில் சொல்லப்படுது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரையில. இருந்த போதிலும் கூட வடகொரியாவினுடைய யுத்த கப்பல் ஒன்று கடலுக்குள் மூழ்கியமை பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இது போன்ற உலக செய்திகளை கடந்த 24 மணி நேரத்தில் உலகத்தை சுற்றி நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.